யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னைக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். பக்தி ஒளி நேயர்களுக்கு பத்மபிரியா பிரசாத்தின் அன்பு வணக்கங்கள். துர்கை துர்கை அப்படின்னாலே உக்ர தெய்வம் அப்படின்னு திரும்பவும் நம்ம மனச இப்படிதான் பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். துர்கை அப்படின்னா 3 தெய்வங்களின் கூட்டு. பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதியின் ஒட்டுமொத்த ரூபம் துர்கை அம்மா. தேவி மகாத்மியத்துல அம்பாளுக்கான அத்தனை விசேஷமான விஷயங்களும் இடம்பெற்றிருக்கும். துர்கை அப்படின்னாலே பகைவர்களை விரட்டக்கூடிய அதீத சக்தி. துர்கைன்னு பாத்தீங்கன்னா 9 நவதுர்கை அப்படிங்கிற ஒரு வழி, அதாவது 9 நாட்களுக்கும் 9 துர்கையாக 9 வடிவங்களாக துர்கையை போற்றக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரதா நவராத்திரி நாட்கள்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நவங்கிறத திருப்பி போட்டு பாருங்களேன், வனன்னு வரும், வனதுர்கைன்னு வரும். வனதுர்கைனா யாருங்க? நம்மளுடைய தமிழர்கள் தொன்று தொட்டு வணங்கி வரும் கொற்றவை தேவி. கொற்றவையை தான் வனதுர்கையாக நாம வழிபடுகிறோம். துர்கை இருக்கக்கூடிய இடம் எப்பொழுதும் அதீத சக்தியானது. ஏன்னா நம்ம ஒரு சக்தியவே நம்ம பக்கத்துல நெருங்குறதே ரொம்ப கஷ்டம். அது பார்வதியாக இருந்தாலும் சரி, சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மியாக இருந்தாலும் சரி, இந்த 3 சக்திகளின் அதீத ரூபத்தை தன்னுள் வாங்கி இருத்து ஒரு மொத்த உருவமாக இருக்கக்கூடியவள் நம்மளுடைய துர்காமா. துர்காமாவை வழிபடுவதற்குன்னு பல வழிகள் உண்டுங்க. எளிமையான வழின்னு பாத்தீங்கன்னா எல்லா சிவஸ்தலங்களிலும் துர்கைக்குன்னு ஒரு சன்னதி உண்டு. துர்கைய நம்ம கோவில்கள்ல வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். எப்ப வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3ல இருந்து 4:30 மணி ராகு காலம்னு. அதே போல வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணில இருந்து 12 ராகு காலம். ஏன் இந்த ராகு காலத்தை துர்கை அம்மனை வழிபடணும்? ராகுவின் அதிதேவதை தான் துர்கை. அப்போ துர்கை அம்மாக்கு கிட்ட யாரெல்லாம் போய் சரண் புகலாம்? ராகுவினால் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷத்தையும் நீக்கக்கூடியவள் துர்கை அம்மா. எப்படி? எளிய, அதாவது அதீதமான பிரச்சனைகள், வம்பு சண்டை, எதிரிகள் தொல்லை, ஏதாவது திடீர்னு மரண பயம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க துர்கை அம்மனை ராகு காலத்துல தான் முக்கியமா வணங்கிட்டு வரணும். அப்படி வணங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பூரண பாதுகாப்பு இருக்கும். இப்போ செவ்வாய் ராகு அப்படின்னாலே ஒரு விதமான அதீதமான ஒரு திடீர் கலக்கம், பயம், அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது இடர்பாடுகள் வரும். அப்படி இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்கைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். முக்கியமா அகல் விளக்கு தீபம் ஏத்தி அவங்கள வழிபடுங்க. 9 விளக்குகள் ஏத்தி வழிபடும் பொழுது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது அம்மா கிட்ட சீக்கிரமா உங்களுக்கு சித்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஏத்தக்கூடிய அகல் விளக்கு அப்படிங்கிறது திருமண பாக்கியத்தையும் அதே போல கணவனுடைய ஆயுள் விருத்திக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் இது. வெள்ளிக்கிழமை காலையில செய்யக்கூடிய துர்கை வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கையில வளம் பெறுவதற்கும் மன நிம்மதிக்கும் கிடைக்கக்கூடியது. அதனால இந்த 2 நேரங்களிலும் பெண்கள் திருக்கோவில்கள்ல தீபமேற்றி வழிபடலாம். வீட்டில் துர்கை அம்மனுடைய வழிபாடு வணங்கி வரணும்னு ஆசைப்படுறவங்க, கோவிலுக்கு போக முடியலைங்க அப்படின்னா வீட்டுல எலுமிச்சம்பழ விளக்கெல்லாம் ஏத்தாதீங்க. ஒரு சின்னதா பட்டீஸ்வரம் துர்கை அம்மனுடைய படத்தை வாங்கி வச்சு நீங்க பூஜிக்க ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமைகள்ல ஆரம்பிங்க. வீட்டுல ஏத்த வேண்டிய விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அகல் விளக்கு. அம்பாளுக்குன்னு தனியா அகல் விளக்கு 2வது ஏத்தணும், மினிமம் 2வது ஏத்தணும், அல்லது 9 விளக்குகள் வரைக்கும் நீங்க வீட்டுல ஏத்தலாம். ஏற்றி வழிபடும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளும் தாமதமும் விலகும். பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் துர்கை ரொம்ப அழகா நேர்த்தியா நல்ல நின்ற கோலத்துல பார்க்க உடனே எல்லாருக்குமே
அப்படியே பார்த்த உடனே அவங்கள வந்து சரண் புகுனக்கூடிய ஒரு அற்புதமான தோற்றத்துல இருக்கக்கூடியவங்க. காலில் வந்து மகிஷனை போட்டு அது மேல நிற்பாங்க. மகிஷன்னா யாரு? நம்மளுடைய ஆணவம் தான். ஆணவத்தின் மீது அம்பாள் நின்னு நம்மை காக்கிறாள். ஆணவத்தை அழித்தாலே நமக்குள் சக்தி, ஆதிபராசக்தியாக பார்வதி வந்து விடுவாள். அதே போல நமக்கு ஞானத்தை கொடுக்க சரஸ்வதி வந்து விடுவாள். அதே போல நமக்கு கொடைகளாக நமக்கு வளத்தை தரக்கூடிய லக்ஷ்மி வந்து விடுகிறாள். இது 3 அம்சமாக இருக்கக்கூடிய துர்க்கை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை அழித்தால்தான் அது நடக்கும். அதற்கு ஏற்ற உருவ அமைப்பு கொண்ட துர்க்கையை நாம் வணங்கி வருவதால் எதிரி தொல்லைகளில் இருந்து நாம முழுமையாக காப்பாத்திக்கலாம். முக்கியமா பரணி நட்சத்திர அன்பர்கள் துர்க்கையை விடாம வழிபட்டுட்டு வாங்க. உங்களை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு உசரத்துக்கு நீங்க போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உங்களை வந்து கைப்பிடிச்சிட்டு அம்மா கூட்டிட்டு போவாங்க. அப்படியாப்பட்ட தேவி துர்க்கை அம்மா. துர்க்கையை வழிபடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். எல்லோர் வாழ்விலும் துர்க்கையம்மனுடைய பாதுகாப்பும் அருளும் கிடைக்க வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேசலாம் வரும் பதிவுகளில்.